2025 உமன்ஸ் வேர்ல்ட் கப் இப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க இந்தியா. இந்த டோர்னமெண்ட்டை ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் 2 வின் பண்ணி கன்வின்சிங் பொசிஷன்ல இருந்தாங்க இந்தியா. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 மேட்ச் தோத்து இவங்க நாக் அவுட் ஸ்டேஜ் போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து மேட்சஸ் ஸ்டேஜ் இந்தியா செமிஃபைனல்ஸை ரீச் பண்ணாங்க. அண்ட் இந்தியா தான் ஒரே டீம் இந்த டோர்னமெண்ட்ல 7 பாயிண்ட்ஸோட செமிஃபைனல்ஸை ரீச் பண்றது. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ஜெயிச்சா அவங்க ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. யார் சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபைனல்ஸ் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான போட்டி தான் நேற்று நடக்குது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்றாங்க. 50 ஓவருக்கு 10 விக்கெட் இழப்புக்கு 338 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அண்ட் இந்த டோட்டல் சேஸ் பண்ணா இதுதான் ஹையஸ்ட் எவர் டோட்டல் சேஸ் இன் உமன்ஸ் ஓடியா இருக்கு. செகண்ட் பேட்டிங் வந்த இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் ஒரு சுமாரான ஸ்டார்ட் தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் சீக்கிரமாக போயிருக்கு. பட் அதுக்கப்புறம் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் சேர்ந்த ஜெமிமா ரோஹித் அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர் 3வது விக்கெட்டுக்கு 176 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சேர்க்கிறாங்க. இது இந்தியன் டீமோட சேஸ்க்கு ஒரு பெரிய பேக் போனாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்த ரிச்சா கோஷ் அண்ட் தீப்தி சர்மா ஒரு நல்ல 50+ பார்ட்னர்ஷிப் 2 பேருக்கு உரிமை இருக்கு. பட் அதுக்கப்புறமா 310 ரனுக்கு 5 விக்கெட் வருது. கடைசி 5 ஓவருக்கு 30+ ரன்ஸ் வேணும். ஜெமிமா ரோஹித் பொறுமையா நின்று ஆடி இந்த மேட்சை இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்தாங்க. அண்ட் இந்தியா இது வரைக்கும் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதே இல்லை. இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்கன்னா இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பா இருக்கும். அவங்க கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணுவோம்.